இதில் இருக்கிறத கதையாக சொல்லிடுறேன் கடன்னு. நல்லா கவனிங்க. தாவீது கோலியாத்தை கொன்ன பிறகு எல்லோரும் பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. அதுவும் இல்லாமல் சாமுவேல் தீர்க்கதரிசிவரை சொல்லிட்டார், உன் ராஜ்யம் முடிஞ்சது, அவ்வளோதான், இது தேராது. ஏன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படியில்லவன் கர்த்தரை கனம் பண்ணல, இது முடிஞ்சது, தேராதுப்பா, நீ போயிடுவ. கர்த்தர் தன்னுடைய இருதயத்துக்கேற்ற இன்னொருவனை ஆயத்தம் பண்ணிட்டாரு. அவன் அவர் செய்ய நினச்சதை செய்வான், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவான், வேறு மாதிரி இருதயத்தை உடையவன் சொல்லிட்டார். இருதயம் தான் பாருங்கள் எல்லாம் சென்டர். இப்போ சவுலுக்குள்ளே அது பெரிய ஒரு இன்செக்யூரிட்டியை உண்டாக்கிடுச்சு. பொறாமப்படுறான் தாவீதை பற்றி. தன்னுடைய பதவி போகுது, தாவீது வந்துடுவானேன்னு சொல்லி, சின்ன பையன் பெரிய ஆளாகிறானேன்னு சொல்லி அவனுக்கு பொறாமை. இவனை கொல்லணும்னு முயற்சிக்கிறான், ஈட்டியை தூக்கி எறிகிறான், எல்லாம் பண்ணுறான், சபிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். ஒன்றும் நடக்கலை, கொல்ல முடியல. ஏன்னா கர்த்தர் இவனை ராஜாவை ஆக்கிட்டார். அபிஷேகம் பண்ணியாச்சு ஏற்கனவே, இன்னும் பதவி ஏற்கலை. இன்னும் இவனை கொல்லணும்னு தீர்மானம் பண்ணி 3000 பேரை கூட்டிகிட்டு இவனை விரட்டிட்டு போகிறான் பாருங்கள். இவன் கூட ஒரு 200-300 பேர் இருக்கிறாங்க தாவீது கூட. இவனை விரட்டிட்டு போகிறான். அவன் போய் ஒளியே இவன் தேட, அவன்கிட்ட தான் பவர் இருக்குது, அவன் தான் ராஜா. இப்படி போயிட்டு இருக்குது கதை. போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு குகையில் போயிட்டு சாலமோன் ராஜா, சவுல் ராஜா ஒரு குகையில் போயிட்டு பாத்ரூம் போகிறதுக்கு போனார். இப்படி தான் இருக்குது. போயிருக்கான் பாருங்கள், கோகைக்குள்ளே ஒதுங்கலான்னு போனால் இவனுக்கு தெரியல, அந்த இருட்டில் அங்கே தாவீதும் அவனுடைய ஆளுகளும் ஒழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ தாவீதுடைய ஆட்கள் சரிருக்காங்க, பாரியா யார் வந்திருக்குதுன்னு. சரியான நேரம், கர்த்தர் முடிய சத்துருக்களை அப்படி கையில் ஒப்பு கொடுத்தாருக்கிறத கொடுத்துட்டாரு. உன்னுடைய மனம் போன போக்கில் என்ன வேணா பண்ணு, உன் கையில் தான் இருக்கிறான். ஒரு கையை எடுத்துட்டு இன்னைக்கு ஒரு காலை வெட்டிடணும்னு நினச்சா வெட்டிடலாம், ஆளை கொண்டுடணும்னு நினச்சா உன் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார். என்ன மாதிரி சச்சின் கொடுக்குறான் பாருங்கள். இந்த பெரிய மனுஷன் கூட இருக்கிற சின்ன ஆளுங்க ஜாகிரதையாக இருக்கணும். தாவீதுக்கு வேறு மாதிரி இருதையும், இவனுக்கு வேறு மாதிரி இருதையும். அவன் சொல்கிறான், எத்தனை நாளையா ஓடுறது, இன்றைக்கே முடிவு கட்டிடலாம் அந்த ஓடுற வேலைக்கு. இவனை சுத்தமாக ஒழிச்சிட்டு ஒரே போட்டு தள்ளிட்டு நீ பதவி ஏற்றிட்டுனா நாங்கள்லாம் மந்திரி ஆகிடுவோம், அதனால் அந்த வேலையை நடத்துவோம், சீக்கிரமாக கதையை முடின்றாங்க. தாவீது எல்லாரையும் கட்டுப்படுத்துகிறான். அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், முதல் 15 வசனத்தை எல்லாத்தையும் சொல்கிறான். ஒருத்தனும் கை ஓங்கக்கூடாது, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷனவன், ராஜாவாக கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார், ஒருத்தனும் தொடக்கூடாது, கையை ஒருத்தனை ஓங்கக்கூடாதுன்னு எல்லாரையும் கட்டுப்படுத்துகிறான், எந்த அசம்பாவத்தை நேரிடாதபடி. அவனுடைய வஸ்திரத்தில் ஒரு சின்ன துண்டை வெட்டி எடுத்துக்கிறான், அவனுக்கே தெரியாமல் எடுத்துக்கிட்டு சவுல் வெளியே வரும்போது வெளியே நிற்கிறான். இருட்டில் அவனை நோக்கி கூப்பிடுகிறான், ராஜாவேன்னு சொல்லி முகங்குப்புற கீழே விழுந்து பணிஞ்சு மரியாதை செலுத்துகிறான். ராஜாவுக்கு கூப்பிட்டு சொல்லுகிறான், ஏன் இந்த சின்ன சின்ன ஆளுங்க பேச்செல்லாம் நம்புறீரு, நான் ஏதோ உமக்கு விரோதி, நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்கிறான்ல, அவங்களுக்கு பேச்சை நம்பாதீங்க, நம்பி தானே என்னை விரட்டிட்டு வர்றீங்க. நான் ஒரு சாதாரண ஆள், என்னையே விரட்டுறீங்க, நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன், என்னையே விரட்டுறீங்க, நான் உங்களுக்கு எதிரி கிடையாது, பாருங்கள் உங்களை கொண்டு இருக்க முடியும் இன்றைக்கி ஒரு நிமிஷத்தில், ஆனால் உங்கள் வஸ்திரத்தில் ஒரு துண்டை மட்டும்தான் வெட்டினேன், உங்களே வெட்டியிருக்க முடியும் அப்படின்னு ப்ரூஃபை காமிக்கிறான். காமித்த பிறகு ராஜா சொல்கிற பேச்சை தான் வாசிக்க போகிறேன். இப்போ 16ஆம் வசனத்தில் தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோட சொல்லி முடித்த பின்பு, சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது. பாருங்கள், இவனுடைய இருதயம், இவனுக்கு இருக்கிற பண்பு, சவுல் அந்த மேட்மேன், அந்த வெறி பிடித்த அலைகிற, இவனை கொல்லணும்னு நினைக்கிற அந்த விரோதிக்கே அவனுடைய மனமே உருகுது, சத்தமிட்டு அழுகிறான். இதை பார்த்துட்டு தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன், நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய், கர்த்தர் உன் கையில் என்னை ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ, இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. அவனை ஆசீர்வதிக்கிறான் பாருங்க. எவனுமே அப்படி பண்ணியிருக்க மாட்டான். எவங்க இல்லையாது விரோதி கிடைச்சா சும்மா விடுவானா, விடமாட்டான். நீ விட்டுருக்கியே, கர்த்தர் உன்னை என்னை காட்டில் நீ நல்லவன்பா, என்னை காட்டில் நீ பெரியவன்றான். பாருங்கள், உள்ளத்தில் பெரிய, இருதயத்தில் பெரியவனாகாமல் வெளியில் பெரியவனாக முடியாது. அதுதான் சொல்ல வர்றேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பெரியவனாக்கணும்னா எல்லா விதத்திலும் இப்படி தான் பெரியவனாக்குகிறார். நல்லா கவனிங்க. தான் செழிப்பு கெடுத்துரும், அது கெடுத்துரும்னு சொல்கிற ஆளுங்க, ஆமாம் செழிப்பு கெடுக்கக்கூடும், அதனால தான் அந்த மாதிரி செழிப்பை நம்ம பேசுகிறது இல்லை. எந்த மாதிரி செழிப்பை பேசுகிறோம், இந்த மாதிரி செழிப்பை பேசுகிறோம், இருதயம் பண்படுகிறத பற்றி பேசுகிறோம்.
அந்த காலத்தில் பாருங்கள், நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருந்த பக்கத்தில் ஒரு கம்பெனி இருந்தது. ஒரு 100 பேருக்கு மேலே வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறாங்க. 1ஆம் தேதி அந்த பக்கம் போனால் ஒரு கூட்டமாக பெண்கள்லாம் நின்றுருப்பாங்க. நான் ரிக்ஷாவில் போவேன். அப்பா ஒரு ரிக்ஷா வச்சுருந்தார். எங்களுக்கே ஒரு ரிக்ஷா தேவை பாருங்கள், 9 பேர் இருக்கோம் நாங்கள். சொந்தமாக ரிக்ஷா வச்சு ஸ்கூலில் கொண்டு போய் இறக்கி விட்ற வேலை. அங்கே ஒரு ரிக்ஷாக்காரன் தான். அவன் தான் எங்களை கொண்டு போய் விடுவான். நாங்களாம் சின்ன பசங்க, எனக்கு ஒன்றும் விளங்கலை. என்ன ஒரே லேடிஸாக நீ, நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், நிறைய பெண்கள் நிற்கிறாங்க. அந்த ரிக்ஷாக்காரன்ட்டு கேட்பேன், அவன் ஜாலியாக பேசிகிட்டே வருவான். அவன்கிட்ட கேட்டேன், என்ன அது ஒரே கூட்டமாக நிற்கிதானே? அதுவா அப்படின்னு சொல்லி கதையை சொன்னான் பாருங்கள். எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. அவன் சொன்னான், இதெல்லாம் வந்து இந்த ஆளுகளுடைய 2வது சம்சாரங்கள். அவன் சொல்கிறான், 2வது மனைவிகள் சம்பளம் வாங்குற அன்னைக்கு வந்து காசை இங்கேருந்து நேராக வாங்கிட்டு போயிடுறாங்க அவங்கெல்லாம். ஏன்னா முதல் மனைவிக்கு போயிடக்கூடாது காசு எல்லாத்தையும். அதனால இங்கே வந்து கலெக்ஷனில் இறங்கி இருக்கிறாங்க இவங்க. சில நேரத்தில் சண்டைலாம் நடந்துட்டு இருக்கோம். ஏன்னா முதல் மனைவி சும்மா இருக்குமா, அதுவும் வந்துடுது. இந்த அக்கப்போரெலாம் நடந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அப்போ 2 மனைவி ஒருத்தனுக்கு இருக்குன்னு கூட தெரியாது எனக்கு. இவன் தான் எனக்கு லெசன் எடுத்து சொன்னான், இப்படிலாம் நடக்குதுப்பாங்கன்னு. அதனால தான் அப்போ நான் அப்போவே அந்த வயசுலேயே நான் யோசிக்க ஆரம்பித்தேன். இன்னும் சாதாரண ஆளுங்க வந்துட்டு என்ன பெரிய அதிபதியாக பெரிய பெரிய சம்பாத்தியம் ஒன்றும் கிடையாது, சாதாரண ஒரு வேலையில் இருக்கிறான். புத்தி எப்படி போகுது பாருங்கள். ஒரு சம்பளம் ஒரு 1000 ரூபா ஏறிச்சுன்னா அவனுக்கு வந்து என்ன, அது இன்னொரு வீடு உண்டாக்கிக்கலான்ற ஒரு எண்ணம் உண்டாகுது. இப்படிலாம் மனுஷர்கள் இருக்கிறாங்க பாருங்க. அதனால செழிப்பு கெடுக்குமா? ஆமாம் கெடுக்கும், சிலரை கெடுக்கும். அதனால தான் ஆளை நல்லாக்கி அப்புறம் தான் செழிப்பை தர்றார் ஆண்டவர். செழிப்பு ஒருத்தனுடைய கையில் அழிக்கிற ஆயுதமாக பயன்படுமா? ஆமாம் பயன்படும். அவன் மோசமான ஆளாக இருந்தால் அவன் அழிப்பான், அதை வச்சு அவன் கேவலமான வேலைகளெல்லாம் செய்வான். அதனால கிறிஸ்தவம் என்கிறது அப்படிப்பட்ட செழிப்பை போதிக்கிறது இல்லை. கிறிஸ்தவம் என்கிறது இருதய மாற்றத்தை போதிக்கிறது. இருதயமே பரிசுத்தமான இருதயமாக ஆண்டவராகிய இயேசுவை போல இருதயம் ஒரு மனுஷனுக்கு வந்தா, நான் சொல்லுகிறேன், தாவீதுக்கு வந்தது போல செல்வமும் கனமும் அவனுக்கு உண்டாயிருக்கும் வாழ்நாள் முழுக்கும். செல்வத்தை ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் தர்றது ஒரு பெரிய காரியம் கிடையாது பாருங்க. கர்த்தர் ஐஸ்வர்யவானா இருக்கிறார், தருவார். இருதயம் ரொம்ப முக்கியமாக இருக்குது அவருக்கு. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்றார். கவனிக்க வேணும். தாவீது ராஜாவை பார்த்து சவுலுக்கு தெரியுது, இவன் நல்லவன், நம்மளை விட நல்லவன். சொல்லுறான் 20ஆம் வசனத்தில், நீ நிச்சயமாய் ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலவரப்படும் என்று அறிவேன். இப்பொழுதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறு இருப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும் கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு சவுல் வீட்டுக்கு புறப்பட்டு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அரணிப்பான இடத்திற்கு ஏறி போனார்கள். சவுலுக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் ராஜா மெட்டீரியல். நம்ம ராஜா மெட்டீரியலே கிடையாது, நம்ம புத்தி கட்டு போய் கிடக்கிறோம். ராஜா வர்றதுக்குரிய மனப்பக்குவமும் இருதயம் எங்கிட்ட இருக்குதுன்னு விளங்கிடுச்சு அவனுக்கு. சொல்கிறான், நீ கண்டிப்பாக ராஜாவாக, என்ன மாதிரி ஷார்ட் லிவ்டு ராஜா இல்லை, நீ கொஞ்ச நாளைக்கு ராஜா இல்லை, உன்னுடைய ராஜ்யபாரம் நிலவரப்பட்டிருக்கும், எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும், என்றென்றைக்கும் அது இருக்கும். நான் அன்றைக்கே சொல்லிட்டான். அவன் சொல்லிவிட்டு ஒரு வாக்கு வாங்கிக்கிறான். ஏன்னா ராஜாவாக போகிறான், அவன் தெரியுது அவனுக்கு. என் பேர் இல்லாமல் அழிச்சிடக்கூடாது, நீ என்னுடைய சந்ததியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடக்கூடாது, எனக்கு வாக்கு கொடுன்றான். ஏன்னா அந்த காலத்தில் ஒருத்தர் புது ராஜா வரும்போது பழைய ராஜாவுடைய சந்ததியில் யாராக இருக்காங்களான்னு ஊர் முழுக்க தேடி பார்த்து, தேசம் முழுக்க தேடி பார்த்து கொள்வார்கள் அவர்கள். ஏன்னா எவனும் சீட்டு கிளைம் பண்ணக்கூடாதுன்னு, வாரிசுன்னு வந்து அது சர்வசாதாரணமாக நடக்கிற ஒன்று அன்றைக்கு. அப்படி சொல்லிட்டு ஜானத்தானும் இவனுடைய சவுலுடைய மகன் ஜானத்தானும் சவுலும் ஒரு யுத்தத்தில் மரிக்கிறார்கள். மரித்த பிறகு தாவீது ராஜாவாகிறான். தாவீது ராஜாவான பிறகு இந்த ஒரு வார்த்தை அவனுக்கு வாக்கு பண்ணி கொடுத்தானே, உங்களுடைய பேரை இல்லாமல் அழிக்க மாட்டேன், உங்களுடைய சந்ததியாரை பொண்ணு இல்லாமல் ஆக்க மாட்டேன்னு கொடுத்தான் பாருங்கள். என்ன இருதயம் பாருங்கள் அவனுக்கு. அந்த ஒரு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆளை வச்சு தேசம் முழுக்க தேடுறான். சவுல் வீட்டார் யாராவது மிச்சம் மீதி இருக்கிறாங்களே, எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. விரோதிகளால் கொல்லப்பட்டு விட்டார்கள். இவன் கொல்லலை, தேடுறான். யாராவது மீதி இருக்கானா, யாராவது இருக்கிறவர்களுக்கு நான் உதவி செய்யணும், நான் வாக்கு கொடுத்துட்டேன், உன் பேர் இல்லாமல் அழிச்சிட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். விட்டு தேடுறான். கடைசியில் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் ஒரு சின்ன பையன் யோனத்தானுடைய மகன், இவன் பேரன், சவுலுடைய பேரன், ஒரு பெண் அவனை தூக்கி ஓடிட்டு இருக்கா. சின்ன குழந்தையாக இருக்கும்போது தப்பி ஓடும்போது கீழே விழுந்து அந்த பையனுக்கு நடக்க முடியாமல் போயிடுச்சு. முடமாக இருக்கிறான். எங்கேயோ ஒரு கிராமத்தில் உட்காந்துருக்கான். சொத்தெல்லாம் இழந்துட்டான். ராஜாவுடைய அந்தஸ்து போச்சு, எல்லாம் போச்சு. அங்கே இருக்கிறான். கேள்விப்பட்டு கூப்பிட்டு சொல்கிறான். மேபி போசேத் அவன் பேர்.
இந்த மேவி போசத்துக்கு ஒரே பயம். முடவனாக வேற இருக்கிறான். அப்போ ராஜா கூப்பிட்டு சொன்னார்னு அவன் நினைக்கிறான், போச்சு நம்ம கதை முடிஞ்சுது, எப்போ நடக்கிறதா நடக்க போகுது, கூப்பிட்டு நம்மளை கொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு போகிறான். போய் ஆண்டவனேன்னு சொல்லி அவன் முன்னால் விழுகிறான் பாருங்க. நான் ஒன்றுமே கிடையாது, நான் ஒரு கால் தூசி மாதிரி, ஒரு நாய் மாதிரி அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்கிறான் ராஜாவுக்கு முன்னால். ராஜா சொல்கிறான், இல்லை இல்லை, உன்னை கொல்றதுக்காக நான் கொண்டு வரல, உங்கள் தாத்தாவுக்கு உங்கள் அப்பனுக்கெல்லாம் நான் வாக்கு பண்ணி கொடுத்துருக்குறேன், இந்த வார்த்தையை நிறைவேற்றுறதுக்காக உன்னை கொண்டு வந்தேன். இனி நீ இந்த ராஜாவுடைய மேசையில் தான் வாழ்நாள் முழுக்க சாப்பிட வேணும். நீ இனிமேல் ஏழையாக இருப்பதில்லை. உன்னை அந்தஸ்தோடு வச்சு பாதுகாக்க வேண்டிய என் பொறுப்பு, என்ன வாக்கு கொடுத்து விட்டேன் அப்படிங்கிறான். உன்னுடைய சொத்து கித்து நீங்கள் இழந்ததெல்லாம் ஓவர் நைட் ஒரே நாளில் அவனுக்கு ரெஸ்டோர் பண்ணி கொடுத்தான். எல்லா சொத்தும் திரும்ப கிடைக்கும்படி, சவுளுடைய சொத்துக்கள்லாம் அவனுக்கு திரும்ப கிடைக்கும்படி செய்தான். ஏன்னா இருதயம் பக்காவான இருதயம். இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ஆளணும். ஹலோ, எப்படிப்பட்ட ஒரு ஆள் பாருங்க. இருதயம் என்ன கனிவான இருதயம், இரக்கமுள்ள இருதயம், தெய்வீகமான இருதயம், பண்புள்ள இருதயம், அன்புள்ள இருதயம், இரக்கமுள்ள இருதயம். வெறும் வீரம் மட்டும் இல்லை, தைரியம் மட்டும் இல்லை, பெரிய பெரிய சாதனைகள் மட்டும் இல்லை, இரக்கமும் மன உருக்கமும் அன்பும் எல்லாம் கலந்து வருது பாருங்க. பெரியவனாகாமல் இருக்க முடியாது. இவன் பெரியவனாகிறது இந்த உலகத்தில் எவனும் தடுக்க முடியாது. நான் சொல்கிறேன், நம்முடைய இருதயம் அப்படி மாற்றப்பட்டால் நிச்சயமாக நாமும் சொல்லலாம், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இருதயத்தை தரங்க. கர்த்தர் வீரத்தை கொடுக்கட்டும், விசுவாசத்தை கொடுக்கட்டும், நம்பிக்கையை தரட்டும், தைரியத்தை தரட்டும், அதே நேரத்தில் இரக்கத்தை தரட்டும், அன்பை தரட்டும், மன உருக்கத்தை தரட்டும், இந்த நல்ல காரியங்களெல்லாம் தரட்டும். நான் சொல்கிறேன், ரெண்டும் கலந்ததுன்னா நீங்கள் பெரிய பெரிய சாதனைகளை இந்த உலகத்தில் செய்வீர்கள். விசுவாச வாழ்க்கை இதுதான், இப்படி தான் அது வேலை செய்கிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு இருதயத்தை பக்குவப்படுத்துகிறார். நம்ம எப்படி உருவாக்கணுமோ அப்படி உருவாக்கி உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்குகிறது என்று நம்ம உருவாக்குகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.